நிழல்கள் நீளமானவை. அத்தியாயம் 1. எப்ப வராரா குல்ஃப் பிரான்சன்? பேரப்பாரு என்றாள் தன்யா. இடம் சென்னையின் பெரிய நட்சத்திர ஓட்டல் ஒன்றின் லவுஞ்ச். தர்மா மென்மையாக சிரித்தான். ஐஸ்லாண்ட சேர்ந்தவன். அங்க எல்லா ஆண்களோட பேரும் சன்னு தான் முடியும். பெண்கள் பேரு டாட்டின். சரி சரி, புதிய பிரிண்டிங் டெக்னாலஜி பத்தி ஏதோ பிரசன்ட் பண்ண போறாருன்னு இருந்த வேலையெல்லாம் விட்டு கிளம்பிட்ட. உனக்கு டிரைவர் வேலை பார்க்க என்னையும் இழுத்தாச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்குது? இதுல ஃபாரினர்ஸ் எல்லாரும் பங்க்சுவாலிட்டி பத்தி நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. தன்யா படபடவென்று புரிந்தாள். அவனுக்கு நம்ம தர்மத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எந்த கோயில்ல இருக்கானோ இப்போ. இந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் திருவண்ணாமலை கூட்டிட்டு போக கேட்டிருக்கான் என்றாள் தர்மா. தன்யா மௌனமானாள். வெயிட், கால் பண்ணி பாக்குறேன். அவன் குல்ஃப் பிரான்சனின் எண்ணை தேடிக் கொண்டிருந்த போது தன்யா சுற்றும் முற்றும் பார்க்க ஆரம்பித்தாள். ஹலோ குல்ஃப் பிரான்சன், கேன் யூ ஹியர் மீ என்று தர்மா கேட்டுக் கொண்டிருந்த போது தன்யா தர்மாவின் தோள் மீது கை வைத்து அவன் கவனத்தை திருப்ப முயன்றாள். ஒரு நிமிஷம் என்று அவளிடம் சொல்லிவிட்டு தர்மா மீண்டும் கைபேசியில் கவனமானான். 2 நிமிடத்தில் அழைப்பை துண்டித்துவிட்டு, சொன்ன பாத்தியா, ஏதோ கோயிலுக்கு தான் போயிருக்கான். எதுன்னு சரியா காதுல விழல. வர்ற வழியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டானாமா என்றான். தன்யா அவன் சொல்லுவதை கவனிக்கவே இல்லை என்று உணர்ந்ததும், எங்க பாத்துட்டு இருக்க தன்யா, என்ன விஷயம் என்றான். தர்மா, அங்கப்பார் போலீஸ் என்று சுட்டு காட்டினாள் தன்யா. தர்மா அதிர்ந்து நிமிர்ந்தான். உடனே தளர்ந்து, ஒன்னும் இருக்காது, யாராவது விஐபி வந்திருப்பாங்க, இவங்க செக்யூரிட்டிக்கு வந்திருப்பாங்களா இருக்கும் என்றான். பேத்தாத, அங்க பார் டாக்டர், அவங்க ஃபாரன்சிக் டீம். செக்யூரிட்டிக்காக இவங்க எல்லாரும் வருவாங்க. ஏதோ கிரைம் நடந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ என்று குரலை உயர்த்தினாள் தன்யா. தவித்த முகபாவத்தோடு அங்கும் இங்கும் போய்க் கொண்டிருந்த ஒரு ஹோட்டலைச் சேர்ந்த ஒரு அதிகாரி சற்று நின்றார். எஸ் மேடம் என்றார் கூண்டில் அகப்பட்ட எலியை போன்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே. தன்யா தன் கார்டை நீட்டினாள். அதில் கண்ணை போட்டவுடனே வியர்த்தார். டிடெக்டிவ் ஏஜென்சி, போலீஸோட வந்திருக்கீங்களா மேடம் என்று கேட்டார். நாங்க வேற கேஸ் விஷயமா வந்தோம் என்றாள் தன்யா. சற்று மலட்டிக் கொள்ளாமல் அவள் சொன்ன பொய்யை கேட்டு தர்மா வியந்தான். இங்க என்ன கேஸ்? நீங்க நேரடியா போலீஸ்டே கேட்கலாமே என்று. நல்ல வேளை அவர் கேட்கவில்லை. அவர்களுக்கு எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். எந்த நிமிடமும் குதித்து எழுந்து விடுவார் போல இருக்கையின் நுனியில் தொற்றிக் கொண்டிருந்தார். இங்க ஒரு ரூம்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு மேடம். ஆக்சிடென்ட், மர்டர். ஐ சீ என்றாள் தன்யா அலட்டிக் கொள்ளாமல். யாரு, டீடைல் சொல்லுங்க. இங்க ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் மேடம். கல்யாண பொண்ணோட அப்பா இறந்துட்டாரு. ஸ்டாபிங்கா? ஷாட். யார் செஞ்சாங்க? ஏதாவது குறிப்பிட்டதா? கல்யாண மாப்பிள்ள மேல போலீஸ்க்கு சந்தேகம் இருக்கு. போலீஸ் விசாரணையில் பதில் சொல்வதைப் போல அவர் படபடவென்று பதில் சொல்லிவிட்டு யாரோ கூப்பிடுவதை கண்டதும் தன்யாவிடம் லேசாக தலையாட்டி விடை பெற்றுக் கொண்டு பறந்து விட்டார். தர்மா, விஷயத்த கேட்டல, இங்க ஹோட்டல் ஸ்டாஃப்ல யாரோ உனக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே, அவரை கூப்பிடு, மேலும் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் என்றாள் தன்யா. தர்மா அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும், என்னாச்சு, ஏதாவது சொல்லணும்னா சொல்லி தொலை என்றாள். இப்ப இந்த கேஸ்ல தலையிட வேண்டியது ரொம்ப அவசியம் தானா சிஸ்டர்? குல்ஃப் பிரான்சனை மீட் பண்ணத்தான் நாம வந்தது, ஞாபகப்படுத்துறேன் என்றான் தர்மா சற்றே எரிச்சலாய். ஒரு நிமிஷம் என்ற தன்யா தன் கைப்பையை திறந்து ஏதோ தேடினாள். முன்புறம் சாய்ந்து தர்மாவின் சட்டை பையில் கைவிட்டு துளாவினாள். என்னத்த தேடுற என்று கேட்டான் தர்மா எரிச்சலாய். குல்ஃப் பிரான்சன இங்க காணமே, அதான் என் ஹேண்ட்பேக்ல இல்லனா ஒரு ஷர்ட் பாக்கெட்ல இருக்கானான்னு பாக்குறேன் என்றாள் தன்யா குறுஞ்சிரிப்புடன். ஓகே, அவன் வர்ற வரைக்கும் நீ சும்மா இருக்க போறதுல, இன்வெஸ்டிகேட் பண்ண போற அதானே என்றான் தர்மா. சும்மாவே உட்கார்ந்திருந்தா எனக்கு போர் அடிக்காதா என்று கேட்டாள் தன்யா சிரிப்பு மாறாமல். பொழுத போக்குற இல்ல, என்னவோ செஞ்சு தொலை என்றான் தர்மா எரிச்சல் மாறாமல். உன் ஃப்ரெண்ட கூப்பிடு
என்றாள் தன்யா விடா கண்டனை போல. தலை எழுத்து என்று அழுத்துக் கொண்டு தர்மா மீண்டும் போனை காதில் அணிந்தான். அத்தியாயம் 2. 5 நிமிடத்தில் வந்துவிட்டான் ஆரவ் பட்டேல், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். வந்துட்டியா தர்மா? வெல்கம். எங்கே உன் கெஸ்ட் என்று கேட்டான். அங்கே ஒரு கொலை நடந்திருப்பது அவனை ஒன்றும் பாதித்ததாக தெரியவில்லை. கெஸ்ட் இன்னும் வரல, இது என்னோட சிஸ்டர் தன்யா, அவளுக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டாள் தர்மா. ஹலோ என்றான் ஆரவ், தன்யாவை ஒரு சூப்பர் என்று சொன்ன பார்வை பார்த்தவாறு. ஹலோ என்றாள் தன்யா இயல்பாய். என்ன, உங்க ஹோட்டல்ல ஒரே கலாட்டா? ஓ அதுவா? சற்றே ஸ்ருதி இறங்கியது ஆரவ் பட்டேலுக்கு. எதிரில் இருப்பவர்கள் துப்பறியும் நிறுவனம் நடத்துபவர்கள் என்பது அவனுக்கு இப்போதுதான் நினைவு வந்தது. மிஸ் தன்யா, இங்கே நடந்திருக்கிறது மர்டர். ஒண்ணு, அதை நீங்க பெருசுபடுத்துறத ஹோட்டல் நிர்வாகம் விரும்பாது. 2, நீங்க தலையிடுறத போலீஸும் விரும்பாது என்றான் கண்டிப்பாய். மிஸ்டர் ஆரவ், நாங்க இதுல நேரடியா தலையிட போறது இல்ல. விஷயத்த முழுவதுமா தெரிஞ்சுக்கிட்டு சும்மா டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன் அரைவ் பண்ண முடியாதுன்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான். ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் என்றாள் தன்யா. ஆரவ் யோசித்தான். ஓகே, நீங்க அந்த எல்லையோட நின்னுக்கிட்டா என்றான். பிறகு, எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே சொல்லிடுறேன் சுருக்கமா, அப்புறம் நான் போகணும். கோ ஹெட். ஆரவ் சற்றே சிந்தித்தான். பிறகு மெதுவான குரலில் பேச ஆரம்பித்தான். இங்க இன்னைக்கு காலையில ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க இருந்தது. கல்யாண பையன் குடும்பம் எனக்கு லேசா தெரிஞ்சவங்க, கல்யாண பொண்ணோட வீடும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். பொண்ணு ஆஷா என் கூட ஒரே ஸ்கூல்ல படிச்சா, ஜூனியர். இப்போ ஐடில இருக்கா, 5 டிஜிட் சேலரி. ஆரவ் குரலில் லேசாக பொறாமை தெரிவதை ரசித்தாள் தன்யா. இது அரேஞ்ச்டு மேரேஜ் தான் தொடர்ந்தான் ஆரவ். பையன் வீட்டுக்காரங்க ஒன்னும் பெரிய இடம் இல்ல. பையன் ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறான். 3 சிஸ்டர்ஸ். முதல் சிஸ்டருக்கு இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகுறதா இருக்கு. அவங்க என்கேஜ்மெண்ட் கூட நம்ம ஹோட்டல்ல தான் நடந்தது. பையனோட அம்மாவுக்கும் பொண்ணோட அப்பாவுக்கும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கல்யாணம் பேசப்பட்டு ஏதோ காரணங்களால நின்னுடுச்சான். அதனால தெரிஞ்சவங்களாயிட்டாங்க. பொண்ணுக்கும் பையனை பிடிச்சு போச்சு. பையன் குட் லுக்கிங், அவனுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிட்டு. பேக்ரவுண்ட் புரியுது. இன்னையோட சம்பவத்துக்கு வாங்க மிஸ்டர் ஆரவ். ஆக்சுவலா இது நேத்தைய சம்பவம் என்றான் ஆரவ். 2 குடும்பமும் நேத்து மதியத்துல இருந்து இங்கதான் தங்கியிருக்காங்க. பையன் விஸ்வநாத்தோட தங்கச்சிக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு சின்ன கலாட்டா. பொண்ணுக்கு நிறைய நகை போடலன்னு. சோ விஸ்வநாத் நைட்டு வேளையில வந்து ஆஷாவோட அப்பா ரூம்ல இருந்த நகைகளை திருட பாத்திருக்கான். அப்பா முழிச்சுக்கிட்டாரு. உடனே அவரை க்ளோஸ் ரேஞ்சில சுட்டு கொண்டுட்டு ஓடி போயிட்டான். இந்த விஷயம் வெளியே வர்றதுக்கு காலையில ரொம்ப நேரம் ஆகும்னு அவனை நினைச்சிருக்கலாம். ஆனா ஆஷாவோட அப்பா காலையில வேக்கப் காலுக்கு பதிவு செஞ்சிருந்தாரு. 4 மணிக்கு அவரை கால் செஞ்சு பார்த்துட்டு கால் எடுக்கலன்னதும் ஒரு பேரரை அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் மாஸ்டர் கீ போட்டு ரூம திறந்து பார்த்தப்போ அவர் இறந்து விழுந்திருப்பத பார்த்துட்டு உடனே ஆபீஸ்ல தெரிவிக்க போலீஸ்க்கும் தகவல் போயிடுச்சு. போலீஸ் வந்ததும் இது கொலைன்னு உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. துப்பாக்கி கீழே கிடந்திருக்கு. தலையணைய வச்சுக்கிட்டு சுட்டதால சத்தம் வெளியே கேட்கலன்னு தெரிஞ்சுது. அவரோட மனைவி கிட்ட அங்க விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ தன் மகளுக்கு போட வச்சிருந்த 200 பவுண்ட் நகையும் அவரோட கணவர் தான் வச்சிருந்ததா சொல்லி அது இப்போ ரூம்ல இல்லன்னு உறுதி செஞ்சாங்க. இதனால கொலை நடந்த 2 மணி நேரத்துல போலீஸால ஒரு சர்ச் ஆரம்பிக்க முடிஞ்சது. முதல்ல ஸ்டாஃப் குவார்டர்ஸ் முழுவதும் பார்த்தவங்க அங்க எது கிடைக்காம ரூம்ஸ் எல்லாம் சோதனை போட்டப்போ நகைகள் எல்லாம் கல்யாண பையன் விஸ்வநாத் ரூம்ல இருப்பது தெரிஞ்சிச்சு. போலீஸ் அவனை இது குறிச்சு விசாரிச்சப்போ ஆஷாவோட அம்மா ஆஷாவோட வேற ஒரு அறையில தூங்குனதாவும், அதனால தனியா நகைகளை வச்சுக்க பயமா இருக்கிறதுனால தாங்கிட்ட ஆஷாவோட அப்பாவே வந்து கொடுத்ததா ஒரு கதை சொன்னா. அதுக்கு சாட்சி யாருமே இல்ல. அப்ப போலீஸ் அமைதியா போயிட்டாங்க. ரூம்ல கிடைச்ச துப்பாக்கியில உள்ள கைரேகைய சோதிச்சு பார்த்தப்போ அதுல விஸ்வநாத்தோட கைரேகை மட்டும்தான் இருந்தது. அதனால இப்போ அவனை கைது செய்ய வந்திருக்காங்க. எந்த கலாட்டமும் இல்லாம அதை செய்திரும்படியா கேட்டுட்டு இருக்கேன். ஆரவ் முடித்ததும் சிறிய மௌனம் நிலவியது. கொலை எப்ப நடந்தது? டாக்டர் என்ன சொல்றாரு என்று தன்யா கேட்டாள். ஆரவ் ஒரு பெருமூச்சு விட்டான். லிசன் மிஸ் தன்யா, நீங்க என் ஃப்ரெண்டோட தங்கச்சியா இருக்கிறதுனால ஒரே ஒரு உதவி செய்யறேன். ஐ வில் அரேஞ்ச் an informal interview with the doctor and the forensic man.
அவ்வளவுதான். போலீஸையோ கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களையோ இந்த ஹோட்டல்ல வச்சு நீங்க மீட் பண்ண ட்ரை பண்ண கூடாது. பிரஸ் பீப்புள அலோவ் பண்றது இல்லைன்னு மேலிடத்துல முடிவு பண்ணிருக்காங்க. கேஸ் ஏறத்தாழ முடிஞ்சிட்டதுனால போலீஸும் இதுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் நான் ஸ்பெஷல் சலுகை காட்ட முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்றான். டெஃபினெட்லி, இந்த உதவியே போதும், தேங்க்யூ என்று தன்யா சொன்னதும் ஆரவ் அவர்களை லவுஞ்சின் சிறிய மறைக்கப்பட்ட பகுதிக்கு அழைத்து சென்றான். விஐபி என்க்ளோஷர் என்றான். அத்தியாயம் 3. அங்கே இருந்த பிரமாதமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு வட்ட மேசையை சுற்றி மூவர் அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் டாக்டர் என்பதை அவருடைய வெள்ளை கோட் காட்டிக் கொடுத்தது. ஆரவ் தர்மாவையும் தன்யாவையும் அறிமுகம் செய்து வைத்து டாக்டரையும் தடயவியல் நிபுணர்களையும் அங்கே கண்டறிந்தவற்றை பற்றி அவர்களிடம் சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொண்டான். ஜஸ்ட் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் என்று கவனமாக சேர்த்து சொன்னான். டாக்டர் புன்னகைத்தார். கொலை நேத்து ராத்திரி 1 மணில இருந்து 3 மணிக்குள்ள நடந்திருக்கணும். வேற என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு என்று கேட்டார். ஏதாவது கை கலப்பு நடந்த மாதிரி தெரிஞ்சதா என்றான் தர்மா ஏதாவது கேட்க வேண்டும் என்பதற்காக. வேற காயங்கள் எதுவும் இல்ல, ரூம்ல ஜாமான்களும் எதுவும் களையல என்றார் டாக்டர். நகை இருந்ததா சொல்லப்பட்ட வார்ட்ரோப் அலமாரி திறந்திருந்தது என்று சேர்த்து கொண்டார் ஒரு தடயவியல் அதிகாரி. தன்யா அவர் பக்கம் திரும்பினாள். சார், சீன் ஆஃப் கிரைம்ல வித்தியாசமா ஏதாவது என்றாள். அவர் அவளை ஒரு திடீர் பாசத்துடன் பார்த்தார். துருதுருவென்ற கண்களும் சுறுசுறுப்பான குணமுமாய் இருந்த அந்த பெண்ணை அவர்கள் எல்லோருக்குமே பிடித்திருக்க வேண்டும். வித்தியாசமான என்ன எதிர்பார்க்கறீங்க? காண்டாமிருகமோ காட்டு பண்ணியோ எதுவுமே அங்க இல்ல என்றார். ஃபுட் பிரிண்ட்ஸ், பிங்கர் பிரிண்ட்ஸ், வேற சின்ன ஜாமான்கள் எதுவும் என்றான் தர்மா. ஃபுட் பிரிண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது, கிளீனா இருந்தது தர. துப்பாக்கியில அந்த அக்யூஸ்ட் பையனோட பிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தது, வேற ஒன்னும் ஜாமான்கள் எதுவும் இல்ல என்று பதில் அளித்தார் அந்த அதிகாரி. வித்தியாசம்னா ஒன்னு சொல்லலாம், ஆனா அதுக்கும் கேஸுக்கும் சம்மந்தம் இல்ல. அங்க இருந்த ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபைல், அதுல கொலையானவருக்கு பிளட் கேன்சர்னு இருந்தது, அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் என்றார் டாக்டர். சிறிய மௌனம். தன்யா சிந்தனையில் ஆழ்ந்தாள். சார், காஃபி ஷாப் போலாமா? இப்ப கமிஷனரும் உதவி கமிஷனரும் அரெஸ்ட் முடிஞ்சு அங்க வந்திருப்பாங்க. உங்களுக்காக சாண்ட்விச்சஸ், டீ தயாரா இருக்கு என்றான் ஆரவ். ஓ எஸ் என்று எழுந்தார்கள் அங்கே இருந்த மூவரும். மிஸ் ஷெர்லாக், உனக்கு தேவையானதெல்லாம் கேட்டாச்சு போல என்றார் தடயவியல் அதிகாரி புன்னகையுடன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார், சொல்லப்போனா ஒரே ஒரு கெஸ், அத நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? என்னது? ரூம்ல சடலத்துக்கு பக்கத்துல சின்ன கயிறு மாதிரி ஏதாவது இருந்ததா? இதுவரை பேசாதிருந்த இன்னொரு தடயவியல் அதிகாரி பிரமித்து கையில் இருந்த பையை கீழே தவற விட்டார். எப்படி எப்படி தெரியும் உனக்கு? அவர் கழுத்துல கட்டியிருந்த ருத்ராட்சம் கோத்த சிவப்பு கயிறு அவந்து கீழே விழுந்து கிடந்தது என்றார். சொல்ல பிரைட் கேர்ள், எப்படி கெஸ் பண்ணன இத என்று கேட்டார் டாக்டர். அது ஷெர்லாக் ஹோம்ஸின் ரகசியம் என்றாள் தன்யா. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் என்றவாறே அவர்கள் கிளம்பி போனார்கள். ஆரவும் அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு போய்விட்டான். அத்தியாயம் 4. தன்யாவும் தர்மாவும் வட்ட மேசை அருகே அமர்ந்தார்கள். சொல்லு, கேஸ டிஸ்கஸ் பண்ணலாமா? போலீஸ் தியரிக்கு மாற்றா வேற ஏதாவது தேரி இருக்கான்னு யோசிப்போமா? அவுட்சைடர்ஸ்? டோன்ட் பி சில்லி என்றாள் தன்யா. அவர்கிட்ட நகை இருக்க விஷயம் தெரிஞ்சு ரூம் கதவை திறந்துகிட்டு ஒருத்தன் வருவானா? கள்ளச்சாவி தயாரா வச்சிருக்கிறவன் ரூம்ல இருக்கவர் முழிச்சுக்கிட்டா மிரட்டுறதுக்கு கத்தியோ துப்பாக்கியோ வச்சிருக்க மாட்டானா? ஆனா அவனுக்கு உதவ ரெடியா அவன் திறந்த அலமாரியிலேயே துப்பாக்கி இருக்குமா? அதுல வேற ஒருத்தன் கைரேகையை ஞாபகமா பதிச்சு அந்த ரூம்ல முன்னாடியே வச்சுட்டு போவானா? என்ன லாஜிக்கே இல்லாத கதை அது. படபடவென்று பேசினாள் தன்யா. சரி, அப்ப போலீஸ் சொன்ன மாதிரி விஸ்வநாத் தான் குற்றவாளி இல்லையா? அதுக்கு எல்லா விஷயமும் பொருந்தி போறதே. என்ன விஷயம் பொருந்தி போறது? அமைதியாக கேட்டாள் தன்யா. நகையை எடுக்கணும்னு விஸ்வநாத் நினைச்சிருக்கான். நள்ளிரவு நேரத்துல மாமனார் ரூம்குள்ள வந்திருக்கான். எப்படி?
வாட்? எப்படி வந்தான்னு கேட்டேன். அவகிட்ட மாமனார் ரூம் சாவி இருந்ததா இல்ல மாற்று சாவி இருந்ததா? தர்மா திகைத்தான். பிறகு பெல் அடிச்சிருக்கலாம், பெரியவர் எழுந்து ஓபன் பண்ணிருக்கலாம் என்றான் தயக்கமாக. ஓ, உடனே அவருக்கு நேரைய வார்ட்ரோப் ஓபன் பண்ணி நகையை திருடிருக்கா இல்லையா? கேலியாக கேட்டாள் தன்யா. நகைய பாக்குறோன்னு கேட்டிருக்கலாம்ல என்றான் தர்மா குரல் இறங்கி. இல்ல, ஒத்து வரல. சம்ஹவ் மாற்று சாவி அவன் சம்பாதிச்சிருக்கணும், அப்போதான் சரியா வரும் என்றான். ஒரே நாள் மதியத்திலிருந்து ராத்திரிக்குள்ள எப்படி தயார் செஞ்சான்? சரி, அத ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்புறம் உடனே வார்ட்ரோப நோக்கி போயிட்டானா? மாத்து சாவி தயார் பண்ணனால ஒரு குளோரோஃபார்ம் தயார் பண்ண முடியாதா என்ன? அதுவும் இல்லாம திருட வர்ற இவனும் கையில ஒரு கத்தி கூட வச்சிருக்க மாட்டானா? தன்யாவின் கேள்வி புயலில் சிக்குண்டவனாக தவித்த தர்மா, கொண்டு வந்திருந்தா அங்கேயே துப்பாக்கியை பார்த்ததும் அதை எடுத்துட்டு இருக்கலாம் என்றான் சற்று யோசித்து. அப்ப அவன் கொண்டு வந்தது எங்க? அவன் ரூம்ல கத்தியோ துப்பாக்கியோ இருந்ததா? தன்யா கேட்டதும், இருந்த மாதிரி தெரியல. இருந்திருந்தா ஆரவோ ஆபீசர்ஸோ நமக்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல என்று ஒப்புக்கொண்டான் தர்மா. தொடர்ந்து, ஓகே, சரியா ப்ரிப்பேர் பண்ணிக்காம கிறுக்குத்தனமா ரூம்குள்ள வந்துட்டான். வார்ட்ரோப திறந்து நகையை எடுத்துட்டு இருந்தப்போ ஆஷாவோட அப்பா தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாரு. இவன் திருடுறத பார்த்ததும் அவர் அதிர்ச்சியாகி கூச்சல் போடுவேனோ, கல்யாணத்தை நிறுத்த வேணும், போலீஸ கூப்பிட்டு வேணும் மிரட்டி இருக்கலாம். உடனே வார்ட்ரோப்ல தான் பார்த்த துப்பாக்கியை எடுத்து அவரை மிரட்டிக்கிட்டே பக்கத்துல வந்து ஒரு தலையணைய அவருக்கு மேல வச்சு இந்த பக்கம் துப்பாக்கியால அழுத்திக்கிட்டே சுற்றுக்கான். அப்போ வெளியே சத்தம் கேட்காது. அப்புறம் நகையை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து கதவை சாத்தியிருக்கான். லேட்ச் பூட்டிக்கிச்சு. அப்புறம் தான் ரூம்க்கு வந்து நகையை வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்திருக்கான் என்று முடித்தான் தர்மா. சூப்பர். யார் வேணாலும் வந்து எடுக்கிற மாதிரி, உடனே பாக்குற மாதிரி, பெரியவர் ரூம்ல இருந்த அதே மாதிரி திருண்ண நகைகளை வார்ட்ரோப்ல வைப்பான் இல்ல? அப்புறம் மறைச்சு வச்சுக்கலாம் நினைச்சுக்கலாம். முட்டாள்தனமா பேசாத தர்மா. ஒரு திருட முதல்ல யோசிக்கிறது மாலை எங்க வைக்கிறதுனா. மாலை, வளையல், மோதிரம் எல்லாமே இருந்திருக்குமே அந்த நகைகள்ல. என்ன தர்மா இவ்வளவு இன்னசென்டா இருக்க? நான் சொன்னது மால், அதாவது திருட்டு போன பொருள். ஓ சரி என்றான் தர்மா. தன்யாவை பேட்டை ரவுடியை பார்க்கும் பார்வையால் நினைத்தவாறு, ஆக மொத்தம் உன்னை பொறுத்தவரை விஸ்வநாத் குற்றவாளி இல்ல, ஆனா துப்பாக்கியிலிருந்து விஸ்வநாத்தோட கைரேகை தான். அதுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும் உன்னால? அவன் குற்றவாளி இல்லங்கிறதுக்கு என்ன தடையே இருக்கு உன்கிட்ட? கயிறு, சிவப்பு கயிறு கீழே கிடந்ததே, அதுதான் தடையும் என்றாள் தன்யா. What do you mean? இந்த கொலைய செஞ்சது யாரு நீ நினைக்கிற? இது கொலையே இல்ல தர்மா, தற்கொலை. என்ன பேத்துற? முதல்ல இருந்து என் தேரிய சொல்றேன் கேளு. அன்னைக்கு சாயங்காலம் யாரோ பக்கத்துல இல்லாத நேரத்துல ஆஷாவோட அப்பா விஸ்வநாத்த கூப்பிட்டு நகைகளை அவன்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லிருக்காரு. ராத்திரி 1 மணிக்கு மேல சந்தடி எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கிய ஒரு கர்ஷீஃப் போட்டு ஜாக்கிரதையா பிடிச்சுக்கிட்டாரு. தான் கழுத்துல இருந்த சிவப்பு கைத்த கழற்றி அத ட்ரிகர்ல சுத்தி அதை இன்னொரு கையில புடிச்சுக்கிட்டாரு. ஏற்கனவே துப்பாக்கி கைப்பிடியிலையும் ட்ரிகர்லயும் அவர் விஸ்வநாத்தோட கைரேகைய பதிச்சு வச்சிருக்கணும். அதை டிஸ்டர்ப் பண்ணாம துப்பாக்கிய பிடிச்சிடலாம். ஆனா ட்ரிகரை கர்ச்சீஃப் கையால அழுத்தினா அதுல இருக்கிற கைரேகை அழிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கயிறு டெக்னிக். அதை இழுத்ததும் துப்பாக்கி வெடிக்கும். வழியில துப்பாக்கி கர்ச்சீஃப் எல்லாம் நழுவி விழுந்துரும். முடிச்சு போடாத கயிறும் துப்பாக்கியிலிருந்து வெளியே வந்து அவர் கையில் இருந்தோ நழுவி கீழே கிடக்கும். அது எதுக்கு பயன்பட்டதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க. லைட்டா கைரேகை கிடைச்சு மோட்டிவும் கிடைக்கும் போது. தர்மா பிரமித்து போய் தன்யாவையே பார்த்தான். மை காட், கண்ணெதிரா பாக்குற மாதிரி இருக்கு. இத விஸ்வநாத் செஞ்சிருக்க மாட்டான்னு நீ எப்படி நினைச்ச? தர்மா, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் ஆஷாவை விஸ்வநாத்துக்கு ரொம்ப பிடிச்சிட்டது. அதோட அவங்க ஸ்டேட்டஸ் ஆஷா ஸ்டேட்டஸை விட கம்மி. அப்போ தனக்கு இருக்கிற பண பிரச்சனைகள் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்பானே தவிர அவளோட நகைகளையே நிச்சயமா திருட மாட்டான். அவ மனைவி ஆயிட்ட பிறகுனாலும் பரவாயில்ல, இன்னும் நிச்சயமே ஆகாத நிலையில அவனுக்கு கண்டிப்பா இப்படி செய்யவே தோணாது.
அவன் தொழில்முறை திருடனோ ஃப்ராடோ இல்ல, அரசாங்க வேலையில இருக்கிறவன் என்று தன்யா விளக்கினாள். அத்தியாயம் 5. எல்லாம் சொல்லிட்ட, இதையும் சொல்லிடு. மோட்டிவ்? கேன்சர். வைத்தியத்தோட வலியையும் வேதனையும் நினைச்சு ஈஸியா உயிர் விட இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும் பெரியவர். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக்குனது. குட் திங்கிங். மின்னல் வேகமான சிந்தனை உனக்கு. சரி, பெரியவர் விஸ்வநாத்தை ஏன் மாட்டி விடணும்? தானே தற்கொலை செஞ்சுட்டு இருக்கலாமே. அதான் எனக்கும் புரியவே இல்ல. அவனோட ஏதாவது விரோதம் இருக்குமோ? தன்யா யோசித்தாள். என்னுடைய ஹம்பிள் கெஸ்ஸ சொல்லலாமா என்றான் தர்மா மெல்லிய குரலில். அப்கோர்ஸ். என்ன அது பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு? பழி வாங்குதல். விஸ்வநாத்தோட அம்மாவுக்கும் அவருக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நிச்சயம் ஆகி நின்னு போயிருக்கு. அந்த அம்மாவோட காரணத்தினால அது நின்னு இருந்தா, அந்த அவமானமும் கோபமும் இன்னும் அவர் மனசுல இருந்தா, அதனால தானும் ஈஸியா உயிரை விட்டுடணும். அதே சமயம் அந்த அம்மாவுக்கும் அவங்க மகனுக்கும் ஒரு பயங்கர தண்டனையை கொடுக்கணும்னு அவருக்கு தோணி இருந்தா? கேள்விகளை அடுக்கினான் தர்மா. பழைய சம்பவங்களின் நிழல்கள் நீளமானவை தன்யா. யூ ஹிட் இட் தர்மா. உன் கெஸ் கரெக்டா தான் இருக்கும். இப்போ நம்ம தேரிய போலீஸ்ல சொல்லலாமா? போலீஸ கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆரவ் சொல்லியிருக்கான். மறந்து போச்சா? இது வெறும் இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸ்னு நீ தானே சொன்ன. கேஸ் விபரீதமா போற மாதிரி தெரிஞ்சா அப்போ விஸ்வநாத்தோட லாயர் கிட்ட நம்ம பேசலாம். நாம ஏதோ கத்துக்குட்டி டிடெக்டிவ்ஸ், நாம பேச்சையெல்லாம் போலீஸ் கேட்பாங்களா என்றான் தர்மா. ஏன் கேட்க மாட்டாங்க மிஸ்டர் தர்மா? குரல் ஒரு அலங்கார தடுப்பின் பெண்ணிருந்து வந்தது. தன்யாவும் தர்மாவும் அதிர்ந்தார்கள். தடுப்பிற்கு அப்புறத்திலிருந்து ஒருவர் எழுந்தார். கமிஷனர் சாரா என்றான் தர்மா ஆச்சரியத்துடன். ஆமா மிஸ்டர் தர்மா, விடிகாலையிலிருந்து ஒரே வேலை. விஸ்வநாத்தை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதும் அசதி தாங்க முடியாம இங்க ரிலாக்ஸ் பண்ண வந்து உட்கார்ந்தேன். அப்படியே நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். கவலைப்படாதீங்க, உங்க தியரியை கண்டிப்பா நாங்க கன்சிடர் பண்ணுவோம். புன்னகையோடு வெளியே போனவரையே பிரமிப்புடன் பார்த்தார்கள் தன்யாவும் தர்மாவும். கன்சிடர் பண்ணிவிட்டார் என்பது 3 மாதத்திற்கு பிறகு சதுரா டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு வந்த திருமண அழைப்பிதழ் மூலம் தெரிந்தது. மணமகள் திருவளர் செல்வி ஆஷா, மணமகன் திருவளர் செல்வன் விஸ்வநாத்.